எஸ், பட் ஸ்பாட் பற்றி நாலேஜ் இல்லை. ஓகே, ஸ்பாட் ட்ரேடிங்கிறது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை படித்த ஒரு ஆளாக இருப்பீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங்கிறது அதை விட கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்பாட் ட்ரேடிங்னா உண்மையிலேயே ஈஸி. நீங்கள் ஒரு கொயினை, அதாவது ஏதோ ஒரு கொயினை விலை குறைய இருக்கக்குள்ளே வாங்கி விலை கூட இருக்கக்குள்ளே அதே கோயினை விற்கிறது. ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் கீழே போனாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம், மேலே போனாலும் ப்ராஃபிட் பார்க்கலாம். என்னன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் கிராஃபில் பெட் தான் கட்டுறீங்க. கிராஃப் மேலே போண்டு பெட் கட்டி மேலே போனீங்கன்னா ப்ராஃபிட், கீழே போண்டு பெட் கட்டி கீழே போனீங்கன்னா ப்ராஃபிட். அதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஆனால் ஸ்பாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் ரியலாக ஒரு கோயினை வாங்குறீங்க, வாங்கி அந்த கோயினை நீங்கள் வாங்கின விலையிலேருந்து மேலே போய் விற்றா தான் ப்ராஃபிட். லைக் நீங்கள் ஒரு பொருள் ஒன்று வாங்கி, தங்கம் வாங்கி விலை கூடினது பிறகு விற்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கோயின் ஒன்றை வாங்கிட்டீங்க, அந்த கோயின் நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து குறைய வருதுன்னா ஒன்று நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதாவது திரும்ப பழைய விலைக்கு வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணலாம். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் சொன்னால் கீழே வரக்குள்ள இன்னும் கொஞ்சம் அதே கோயினை வாங்கக்குள்ள நீங்கள் மேலே ஒரு ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க, கீழே ஒரு ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க. ரெண்டு ப்ரைஸுங்க இடைப்பட்ட ஆவரேஜில் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வரும். நாளைக்கு மார்க்கெட் அந்த அவரேஜ் ப்ரைஸை தாண்டக்குள்ளே ப்ராஃபிட் வரும். ஏர்லியராக அந்த மேலே வாங்கின ப்ரைஸை தாண்டினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அவரேஜ் பண்ணினதால அவரேஜ் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் டார்கெட்டை அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இந்த கொயினில் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா நல்ல கொயின்களாக இருந்தால் தான் நாளைக்கு அந்த கொயின் மார்க்கெட் டம்ப் வந்தாலும் திரும்ப மேலே வரும். அதனால தான் முக்கியமாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கொயினுக்கு பின்னால் கொயின் ஃபவுண்டர்ஸ் எப்படி இருக்காங்க, கொயின் பேக்ரவுண்ட் எப்படி, அந்த கொயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த கம்பெனி என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்கிற விஷயங்களை பார்க்கணும். அடுத்தது அந்த கொயின் டோக்கனோமெடிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, அதுக்கு பிறகு டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸை நிறைய வழியில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யலாம். ஓகே, ஆனால் எல்லா டைம்லேயும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சக்ஸஸ் ஆகான்னு கேட்டால் நோ. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் மார்க்கெட் யாரோட கையில் இருக்குன்னா வேல்ஸ் கையில் தான் இருக்குது. வேல்ஸ் எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி ஒரு நியூஸ் ஒன்றை போட்டு மார்க்கெட்டை டம்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் செஞ்சாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை. அதனால் அதுக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸே பண்ணக்கூடாது அப்படி இல்லை. நீங்கள் மார்க்கெட் நார்மலாக இருக்கக்குள்ளே டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணக்குள்ளே டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்யணும், நாலேஜ் எடுக்கணும், படிக்கணும். ஓகே, ஃபியூச்சர் ஸ்டேட் மாதிரி தான் 100% ஃபியூச்சர் ஸ்டேட் மாதிரி இல்லை. நீங்கள் கொஞ்சம் இதுக்கு ஆனால் அனலைசிஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டு சைட்லேயும் அனலைஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்பாட் ட்ரேடிங்குக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதே மாதிரி ஃபண்டமெண்டலும் ஒன்று தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங் ஈஸியாக செய்யலாம். அது ஒரு வரி இல்லை. ஆனால் என்ன, நீங்கள் லெவரேஜ் இங்கே வைக்கிறல்ல, அடுத்தது மார்க்கெட் மேலே போடுறதுல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிறதால ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை விட இங்கே ப்ராஃபிட் குறையத்தான். ஆனால் இங்கே வர ப்ராஃபிட் சஸ்டைனபிளான ப்ராஃபிட். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மாதிரி நாளைக்கு லிக்விடேட் ஆகிற பிரச்சனையெல்லாம் இல்லை உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நிறைய டிக்டாக் சேனல், நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவங்கள பார்த்து கூட படிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லாட்டி யாருனான இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கோர்சஸாக கொடுப்பாங்க. அப்படியான கோர்சஸ் எதுவும் வாங்கி கூட நீங்கள் படிக்கலாம். கோர்சஸ் வாங்கி படிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக நாலேஜ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ பிகினராக இருந்தால் கூட கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து படித்து அதுக்கு பிறகு ட்ரேடிங் அது இதுன்னு வந்து எல்லாத்தையும் படிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கோர்சஸ் வாங்கி படிக்கக்குள்ள யூடியூப்பில், அடுத்தது டிக்டாக்ல, ஆன்லைன் ரிசோர்ஸஸில் படிக்கக்குள்ள நீங்கள் படிக்கிற விஷயம் சரிதானா இல்லையாங்கிறது முதலாவது கழிவுறு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பேசிக் தெரியாத ஒரு ஆளுக்கு அட்வான்ஸ் ஒரு வீடியோவை பார்த்துட்டோம்னா அவருக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று இல்லாமல் இருக்கும். ஓகே, இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு அவர் ஆக்கிற வீடியோவும் அவரும் மேபி வீடியோ ஆர்டராக தான் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் தேடக்குள்ள அவர் 10ஆவதா போட்ட வீடியோ உங்களுக்கு முதலாவதாக காட்டும். அப்போ அதை போய் பார்ப்பீங்க, நான் ஒன்று மடங்கு இல்லைன்னு சொல்லி ஓவர் மாறுறது சான்ஸ் இருக்குது. அடுத்து பிள்ளையாச்சி ஏறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால என்ன சஜஷன் என்னன்னா, ப்ராப்பரான ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் இல்லாட்டி கோர்ஸ் ஒன்று வாங்கி ஸ்பாட் ட்ரேடிங் படிக்கிறது எண்ட் அட்வைஸ். ஓகே, ஸோ எங்களோட HBU கன்சல்டன்சியில் கூட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் கிரிப்டோ கரன்சியை பேசிக்லேருந்து படிப்பிச்சு 14 வழியில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி டீச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் சொன்னால் அதை கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hbuconsultancy.com போய் HBU கன்சல்டன்சிக்கும் பயோல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதில் என்கிட்ட வாட்ஸ்அப், டெலிகிராம் ஐடி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதேமாதிரி நாங்கள் எங்கள் HBU கன்சல்டில் ரெக்கமெண்ட் பண்ணுற ட்ரேடிங் போர்ட்ஸ் மற்ற ப்ரோக்ராம்களும் அதில் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்கள். பாய்.